மறுமையில சொர்க்கத்துல ஜும்மா இருக்குது, அங்க அப்படி நேர் மாற்றம். ஜும்மாக்கு தான் மார்க்கெட்டுங்கிறான்ல. எப்ப மார்க்கெட்டா? முந்திர நாள் வியாழக்கிழமை இருக்குமே, அப்ப மார்க்கெட் இல்ல. அடுத்த நாள் சனிக்கிழமை இருக்குமே, ஞாயிற்றுக்கிழமை இருக்குமே, அப்ப மார்க்கெட் இல்ல, வெள்ளிக்கிழமை தான் மார்க்கெட். சொர்க்கவாசிகள் எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூடுவார்கள். தங்கள் வீட்டு துணைகளை வீட்டில் வைத்துவிட்டு சொல்லி வச்ச மாதிரி குறிப்பிட்ட ஒரு நாளில், ஒரு கிழமையில், ஒரு நேரத்தில் ஒட்டுமொத்த சொர்க்கவாசிகள், நபிமார்கள் உட்பட, ஏனைய நல்லோர்கள் உட்பட ஒரு நேரத்தில் ஒண்ணு கூடுறாங்கன்னா அங்க வேற ஒரு இன்பத்தை வாரம் வாரம் வச்சிருக்கான்னு அர்த்தம். ஏதோ ஒரு இன்பம் இருக்கு, அதை அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல, ஆனா என்னமோ இருக்குது மட்டும் சொல்லாம, ரசூலுல்லாஹ் சொல்லாம அதை தவிர்த்து மற்றதெல்லாம் சொல்றாங்க. அப்படி அங்க சொர்க்கத்திற்கு வரும்போது ஒரு தென்றல் காற்று அல்லாஹ் அனுப்புவான். சொர்க்கத்தில் கீழே இருக்கிற மணல் எல்லாம் கஸ்தூரியினால் கமலக்கூடிய வாசனை திரவியங்கள் கொண்ட மணல். அது ஒருபோதும் அவர் மீது புழுதியை பரப்பாது, அழுக்கை தராது. அந்த மணல் அள்ளி தூக்கி முகத்துல ஒரு அடி அடிக்கும். இதுவரை இருந்த அழகு இன்னும் கொஞ்சம் அழகு கூடிருச்சு. வாரம் வாரம் அல்லாஹ் அழகுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். பெண்கள் இந்த சொர்க்கவாசிகளை பார்த்து சொல்வார்களாம், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறோம், எங்களை விட்டு நீங்க போனீங்கல்ல, போனதுக்கு அப்புறம் உங்களுடைய அழகு இன்னும் மெருகேறி இருக்கிறது, இதை விட கூடி